ஹாய் ஆல், நம்மளோட சேனலில் நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டோம். எஸ், நீங்கள் கரெக்டாக தான் கேட்டீங்க. 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். என்னடா இவ ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் போய் இவ்வளோ சொல்கிறாளே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எனக்கு இந்த 100 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ப்ராடக்ட் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன். எதுக்காகனா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பீட்ஸ் அண்ட் சாம்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ அதை போட்டு வைக்கிறதுக்கு எனக்கு பாக்ஸ் வந்துட்டு கிடைக்கல. நான் ஆல்ரெடி வச்சிருந்த பாக்ஸில் தான் நான் போட்டிருந்தேன். நான் வந்து இதை 115 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ இது நீங்கள் வர்த்தா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்துட்டு இது வர்த்தா தான் தோணுச்சு. இதில் வந்துட்டு 36 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதோட சைஸஸை. இது ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் செட் பண்ணுறப்போ என்னால் செட் பண்ண முடியல. கீழே எனக்கு ஸ்பேஸ் தெரிகிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன். என்னோட பீட்ஸ் எல்லாமே செட் பண்ணி அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரீசெண்டாக தான் நான் வந்து இது அப்சைட் டவுனாக எடுத்து அதை பிளாக் வந்துட்டு நான் செட் பண்ணி பார்த்தேன். அப்போ எனக்கு பர்ஃபெக்டாக கீழே ஸ்பேஸ் இல்லாமல் செட் ஆச்சு. இது அப்படி தான் செட் பண்ணணும் போலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து திரும்பி சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணும், அப்புறம் நான் வாங்குற ப்ராடக்ட்லாம் பார்க்கணும், என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.